ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 17வது தலைப்பு ராமானுஜ சம்பிரதாயத்தில் தொடர்ச்சி. ராமானுஜருக்கு முன்னும் பின்னும் வந்த சம்பிரதாய முக்கியஸ்தர்களான நாதமுனிகள், ஆழவந்தார், மணக்கால் நம்பி, திருக்கச்சி நம்பி, கூரத்தாழ்வார், பட்டர், நஞ்சீயர் முதலான பலருக்கு விக்கிரகங்கள், பூஜையெல்லாம் அநேக ஆலயங்களில் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு சிவாலயங்களில் நாயன்மார்கள், மாணிக்கவாசகர் சைவமத கோட்பாடுகளையும் புஸ்தகங்களையும் தந்த ஸ்ரீகண்டாச்சாரியார், மெய்கண்ட சிவம், உமாபதி சிவாச்சாரியார் முதலியவர்களுக்கு சிறப்பு கொடுக்கவில்லைதான். சங்கராச்சாரியாளையும் அவருக்கு முன்னும் பின்னும் வந்த அத்வைத்த சம்பிரதாய பெரியவர்களையும் எடுத்துக்கொண்டாலோ ஆலய விக்கிரகம், வழிபாடு இவற்றில் சைஃபர் என்றே சொல்ல வேண்டும். ஆச்சாரியாளுக்கு மட்டும் அபூர்வமாக சில கோயில்களில் பிம்பம் இருக்கிறது. காஞ்சிபுரத்திலும் சுற்றுப்புறங்களிலும் மாத்திரம் இது கொஞ்சம் நிறையவே இருக்கிறது. மாங்காடு, திருவொற்றியூர் இப்படி சில ஸ்தலங்களிலும் ஆச்சாரிய பிம்பங்கள் இருக்கின்றன. ஆனாலும் மொத்தத்தில் நான் அடிக்கடி சொல்வது போல கோயில் விக்கிரகங்களின் சென்சஸ் பார்த்து ஒரு சித்தாந்தத்தின் இன்ஃப்ளூயன்ஸை கணிப்பது என்றால் இந்திய தேசத்திலே அத்வைத்தம் என்று ஒரு வைதிக மதம் இல்லவே இல்லை என்றுதான் முடிவாகும். இதற்கு காரணம் அத்வைதிகள் சைவம், வைஷ்ணவம் இரண்டையும் சேராத, ஆனால் இரண்டையும் ஒரு அளவு வரை ஒப்புக்கொள்கிற ஸ்மார்த்தர்களாக இருப்பதுதான். நான் சொல்ல வந்த விஷயம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் மதாச்சாரியர்களிடத்தில் விசேஷ பக்தி காட்டுகிறார்கள் என்பது. ராமானுஜருடைய நேர் சிஷ்யர்கள் அவரிடம் வைத்திருந்த பக்தி அசாத்தியமானது, உயிரையே கொடுப்பது என்பதற்கேற்ப. கூரத்தாழ்வார் என்பவர் ராமானுஜருக்காக பிராணத்தியாகமும் பண்ண தயாராயிருந்திருக்கிறார். இவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள கூரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். மரியாதை வாசகத்துக்கு பெயரெடுத்த வைஷ்ணவர்களே பக்தி முதிர்ச்சியில் தாங்கள் ரொம்பவும் பெரியவராக நினைக்கிற வேதாந்த தேசிகரை தேசிகன் என்று ஒருமையில் அழைப்பதாகச் சொன்னேன் அல்லவா? அதுபோலவே கூரத்தாழ்வாரை கூரத்தாழ்வான் என்றுதான் சொல்வார்கள். வெறுமனே ஆழ்வான் என்று வைஷ்ணவர்கள் சொன்னாலே அது கூரத்தாழ்வார்தான். ஆழ்வார் என்று இருபோட்டு சொன்னால் அது நம்மாழ்வார்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.